கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் அநேகருடைய வாழ்க்கையில் இனிய துவக்கமாக ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட வாங்க இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோமா. இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. இந்த இனிய துவக்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது எங்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாள் இனிய துவக்க நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம். ஜோசப், ஒரு கதையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னைக்குள்ள இனிய கதை என்னன்னா, ஒரு கிங் ஒரு டின்னர் வைக்கிறாரு. ஒரு கிங் ஒரு டின்னர் வைக்கிறாங்க. போரான இருக்கவங்களாம் போர்வன்ஸ்க்கு ஒரு டின்னர் வைக்கிறாரு, லஞ்சு அந்த மாதிரி. நல்ல சாப்பாடு, நிறைய சாப்பாடு. டேபிள் ஒரு பெரிய டேபிள், அரண்மனை ஃபுல்லாக நிறைய பெரிய டேபிள். அது அவ்வளோ எல்லாமே உட்காந்து சாப்பிட்றாங்க. நிறையா சேர் இருந்து எல்லா வகையான சாப்பாடும் இருக்குது அதில். ஆமாம், எல்லாரையும் கூப்பிட்டாரு. சரி, எல்லாருமே வந்தாங்க. ஆனால் கடைசியில் டோர் ஓப்பன் பண்ணாமல் விட்டார் ராஜா. ரொம்ப நேரம் வெளியே ஐயோ பசியிலே முடிஞ்சிருவோமா நம்ம, அவ்வளோ ராஜா ஏமாற்றிட்டாரு நினச்ச போது டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லோரும் உள்ளே போய் உட்காடுறாங்க, சாப்பாடு போனாங்க. சாப்பாடு போட்டோன்னு எல்லோரும் எடுத்து சாப்பிட போனாங்க. ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எடுத்தோன்னே ராஜா கண்டிஷன் சொல்கிறாரு, கையை மடக்காமல் சாப்பிட்ணும். கையை மடக்காமல் சாப்பிட்ணும், இதுதான் கண்டிஷன். எல்லோரும் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கையை எடுத்து பண்ணலாமா, அதுவும் மடங்குது. மடக்காமல் எப்படி சாப்பிட முடியும்? கீழே குஞ்சு சாப்பிட்டா கை மடங்குது, இப்படி வச்சுட்டு சாப்பிட்டாலும் மடங்குது, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் எழுந்துச்சி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒருவருக்கு கையை இப்படியே நீட்டாமலே வச்சுட்டு ஒருவருக்கு இப்படி ஊட்டி விடுவோம், அதுவே நல்லா இருக்கும். ரவுண்டாக உட்காந்து அப்படி ஊற்றி விட்டா எல்லாருமே சாப்பிட முடியும் ஒற்றுமையாக அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒற்றுமையாக சாப்பிட்டாங்க. ராஜாவும் சந்தோஷப்பட்டார். சூப்பர், நல்ல கதை சொல்லியிருக்கீங்களே. கையை மடக்காமல் சாப்பிட்ணும், அப்போ ஆப்போசிட்டில் அப்படி ஊட்டி விட்டால் மடக்காமல் சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஐடியா. சரி, இந்த இதில் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க இந்த கதையில்? நம்ம எல்லாமே ஒற்றுமையாக ஒருமித்து இருக்கணும், அதான் இந்த கடையோட கான்செப்டு. மாறலே இந்த கடை அதான். ஒரு பைபிள் ஒரு வசனம் சொல்ல ஆசைப்பட்றேன். 1 யோவான் 4:12 சொல்லியிருக்கு. 1 யோவான் 4:12 நான் வாசிக்கிறேன். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆமென். நல்ல வசனம் ஜோசப். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், இல்லை, நல்ல ஒரு அழகான வசனம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும் அப்படின்ற ஒரு கருத்தும் இதில் சொல்லப்படுது. நல்ல கதை இல்லை. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், எப்படி சாப்பிடுவாங்க, கையை மடக்காமல் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நல்ல ஐடியா, எதிர்த்தாப்பில் உள்ளவங்களுக்கு அப்படி ஊட்டினா. இன்றைக்கி அநேகருக்கு அது வரமாட்டேங்குது, இல்லை, அநேகருக்கு வரமாட்டேங்குது. ஆப்போசிட்டில் ஊட்டுறது அநேகருக்கு வரவே மாட்டேங்குது. எங்கள் அப்பா வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு 2 பக்கத்து வீட்டில் 2 வீடு இருந்ததான், பக்கத்து வீடு. அதில் ஒருத்தருக்கு 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. அப்போ ஒருத்தர் வீட்டுக்கு ஆண்டவர் வந்துட்டு, நீ உன் ஜெபத்தை கேட்குறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் உன்னை விட உன் பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு டபுள் மடங்கு, உனக்கு 1 கொடுத்தனா அவனுக்கு 2 கொடுப்பேன், என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது இந்த நபர் யோசித்து ஆண்டவரே நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. என்ன கேட்டால் அவனுக்கு டபுள் மடங்கு கொடுப்பாங்களே, எதை கேட்டாலும் டபுளாக போயிடுமே, அப்போ நான் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கடைசியில் அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், கடவுளை எனக்கு இந்த ஒரு கண்ணை எடுத்துருங்க, அப்படின்னா இன்னொருத்தனுக்கு எப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போகட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சானா. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க, அப்போனா நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன், என்னுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அன்பாக இருக்கணும். ஒருவேளை அந்த விருந்தில் கையை மடக்காமல் அவர் சொன்ன அந்த ஐடியா ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் என்ன இருக்கும் ஜோசப்?
அந்த விருந்தை யாருமே யாருமே சாப்பிட்ருக்க சாப்பிட்ருக்க முடியாது, முடியாது. யாருமே ருசிச்சிருக்கவே முடியாது. நல்ல விருந்து எல்லாமே இருக்குது, ஆனாலும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி தான் அநேக வேளைகளில் இந்த அன்பு இல்லாதனால பல காரியங்களை நம்ம ருசிக்க முடியாமல் போயிட்டு, அந்த ஒற்றுமை இல்லாததுனால பல ஒரு சந்தோஷங்கள் நிறைவாக இல்லாமல் போகுது. நம்ம சபையாகட்டும், நம்முடைய ஊழியங்களாகட்டும், நம்முடைய குடும்பமாகட்டும், இந்த ஒற்றுமை இல்லாததுனால என்ன ஆகிட்டு இருக்குது? ஜோசப், ஸ்கூலில் ஒற்றுமையாக இருந்தால் தானே ஜாலியாக விளையாட முடியும் எல்லாரும்ல. ஒற்றுமையாக இல்லைன்னா எல்லாரும் ஜாலியாக விளையாட முடியுமா? இங்கிட்ட ஒரு எல்லாரும் 2 சண்டை பேர் போட்டு தான் இருப்போம். சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். அங்கிட்டு 2 பேர், இங்கிட்டு 2 பேர் தான் விளையாடும். அது ஒரு நிறைவான சந்தோஷமாக இருக்காது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டரை ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க ஆண்டருடைய ஜெபத்தில். அப்போது நாம் ஒன்றாக இருப்பது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக அவருக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆமென், ஆமென். அது அவருடைய ஜெபமாகவே இருக்குது இல்லையா? ஜெபம் பண்ணுறாங்க, நாம ஒன்றாக இருக்கிற மாதிரி இவங்களும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டி அப்போஸ்தலர்கள் காலத்தில் எல்லாத்தையும் எப்படி அனுபவிச்சாங்களாம்? பொதுவாக அனுபவிச்சாங்களாம். அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. இப்போ ஒருத்தர் ஒரு காரியத்தை வச்சுட்டு ஒருத்தர் சாப்பிட்றதுனால அது அவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த சிறுவன் மாதிரி இல்லை ஜோசப்? ஆமா. நீங்கள் அங்கே இருந்தாலும் கொடுத்துருப்பீங்களா ஜோசப் 5 அப்பம் 2 மீனை? கொடுத்துருப்போம். ஆனால் சில டைம் ஹங்கராக இருக்கும் போது நம்மளே வச்சுப்போம். நம்மளே வச்சுக்கிறோம். ஆனால் ஒன்று அந்த வச்சுட்டு சின்ன ஒன்று பையன் வைப்போம். ஆனால் அந்த சின்ன பையன் வந்து நல்லா ஹங்கராக அவன் இருந்தாலும் கொடுத்துருக்கான். ஏசப்பா கேட்குறாங்கன்னு கொடுத்தான். அது எல்லாருக்குமே எல்லாருடைய ஹங்கரியும் அவங்களுக்கு போயிட்டு, எல்லாருடைய பசையும் அங்கே பறந்து போயிடுச்சு. ஒற்றுமையாக அன்பாக நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோடு இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியை நம்ம தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை படிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி நல்ல ஒரு அழகான கதையும் ஒரு அழகான கருத்தும் நம்ம பார்த்தோம். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அதை நம்ம ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதுவே அவங்க விண்ணப்பமும் ஜபமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இடைவேளைக்கு பின்னாடி இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து படிக்க இருக்கிறோம்? இந்த பகுதியில் நம்ம வந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் ஜீவித்து தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களை ரட்சித்தவர்கள் கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சாட்சியின் ஜீவியம் வந்து நம்ம கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி நம்ம நடந்தால் தான் மற்றவர்களை என்ன பண்ண முடியும்? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அப்பொழுது தான் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வேதத்தில் வந்து சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்திருக்காங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல அவங்க அந்த லைட்டாக ஒரே ஒரு தப்பு செஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மிஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன நன்மைகள் செய்தாங்க அப்படின்னு பார்க்க போனால், அவங்களுக்கு இப்போது ஒரு வியாதி வந்தாலே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ஒரு குணமாக்க முடியாத ஒரு வியாதியாக இருக்குது. என்ன வியாதின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், கேன்சர். அது பிழைவை வியாதி. அது வந்து எசேக்கியாவுக்கு வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அந்த வியாதியை தொட்டு அந்த மகனை சொஸ்தமாக்குறாங்க. அவர் ஒரு அடையாளத்தை கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? எசேக்கியாவுக்காக என்ன பண்ணுறாங்க? பூமியையே என்ன பண்ணுறாங்க? லைட்டாக திருப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? எசேக்கியாவோட வாழ்க்கையில் செய்கிறாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம். ஆனால் நம்ம அந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, உடனே போய் இந்த வாரம் என்ன பண்ணோம்? சர்ச்சில் சாட்சி சொல்லிடணும் அப்படின்னு நினைப்போம். எசேக்கியாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது. ஒரு கேன்சர் வியாதியே சுகமாயிருக்கு. ஆண்டவர் பெரிய ஒரு பூமியே என்ன பண்ணுறார்? அவருக்காக பின்னோக்கி பின்னாடி திருப்பி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய நன்மை! எல்லா தேசத்தில் இருக்கவங்க அதை கேள்விப்படுறாங்க. ஒரு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு நன்மை செஞ்சோம், பெரிய நன்மை. அந்த காலத்தில் அது நடக்கிறது ஒரு பெரிய நன்மை. அது பக்கத்து தேசத்தார்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு பாபிலோனின் ராஜாவிற்கும் அது என்ன பண்ணுது? தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை பார்க்குறதுக்காக வராங்க.
இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நன்மை நடக்கும்பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடுது, அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகிடுது உறவினர்களுக்கு, அப்புறம் தூரத்தில் இருக்கவங்களுக்கு, ஃபாரினில் இருக்கவங்களுக்கு. ஓ, அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிடுச்சா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது எசேக்கியா என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல, நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்குது, அது நம்மளால் இல்லை, ஆண்டவர் தான் அந்த நன்மையை செய்கிறாங்க அப்படின்னா, எசேக்கியால அவரே குணப்படுத்த முடியல, மருத்துவர்களால் முடியாத காரியம். இதில் முழுசாக சுகப்படுத்தினதே ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் சுகப்படுத்துகிறாங்க. அப்போது முழு மூச்சாக ஆண்டவர் தான் 100% காரணம்னா, நம்ம ஆண்டவர் தான் அந்த இடத்துல என்ன பண்ணணும், முன்னாடி வைக்கணும். அவர் வந்தவங்களை கூட்டிகிட்டு போய் ஆலயத்தில் இருக்கிற பொண்ணும் பொருளும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறாங்க. இது ஆண்டவர் தான் எனக்கு இந்த நன்மையை செய்தாங்க, அதை வந்து மேன்மைப்படுத்தலை. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகவும் 32:25. 2 நாளாகவும் 32:25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. ஆண்டவருக்கு அதன் மூலமாக என்ன பண்ணுது, கடுங்கோபம் உண்டுது. ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம், ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்களே எனக்கு சாட்சிகள்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து எசேக்கியா வந்து ஒரு சாட்சி சொல்லணும்னு எதிர்பார்த்தார். ஆனால் எசேக்கியா சாட்சியே இல்லை. அந்த இடத்துல பொண்ணும் பொருளே தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை வந்து என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொடுக்குறாங்க. அதை காட்டுறதை பார்க்கலாம். நம்ம வந்து சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நன்மை நடக்கும்போது சில பேர் அதை வந்து மற்றவங்கக்கிட்டேயும் மற்ற மதத்தில் இருக்கவங்க கேட்கும் போதும் அதை அறிவிக்கிறதுக்கு வந்து நம்ம வெட்கப்படுறோம். இது ஆண்டவர் தான் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தாரு அப்படின்னு பண்ணாமல், இது என்னுடைய பலத்தினால செஞ்சேன், இது நான் இப்படிலாம் செஞ்சதுனால எனக்கு இந்த நன்மை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் இந்த வழியில் அதை ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி அதுக்கு முயற்சிகள்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பலத்தை என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல முன்னாடி வைக்கிறோம். அப்போது ஆண்டவரை வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு நம்ம நிறைய காரியங்களில் வெட்கப்படுறோம். எசேக்கியா இந்த இடத்துல வந்து அதை தான் செஞ்சுருக்காரு. என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை மேன்மைப்படுத்தாதபடிக்கு மற்ற காரியங்களை தூக்கி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் அவருடைய சந்ததிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்படுறாங்க நம்ம பார்க்கலாம். ஏசாயா 39:1 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 39:1. அக்காலத்திலே பாலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். பாபிலோனின் ராஜா வந்து வெகுமானங்களையும் நிருபங்களையும் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அவங்க எவ்வளோ கிஃப்ட்டு அனுப்பி அதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறதை பார்க்கலாம். நம்ம சுகமாக இருப்பதை நம்ம சுற்றத்தார்களோ நம்ம சபையின் மக்களோ எல்லாரும் தான் விரும்பி அதை வெகுமானங்களே அனுப்புகிறாங்க. நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த நல்லா இருக்கிற காரியம் யாரால் வந்தது மெயின், அதை பார்க்க விரும்பி தான் அவங்க வராங்க. நிருபங்களை அனுப்பி கிஃப்ட்டு அனுப்புறது மட்டும் இல்லை, நேர்லேயே பார்க்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதுறதுக்காக தான் வராங்க. அப்படி அவர் ஆண்டவரை அந்த இடத்துல சாட்சியை அறிவித்திருப்பார். ஆனால் கண்டிப்பாக அவர் அந்த ராஜா போய் பாபிலோனில் சாட்சியை ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்திருப்பார். எசேக்கியாவின் தேவனே உண்மையான தேவன் என்று அறிவித்திருப்பாங்க. இந்த இடத்துல அவர் தவறிட்டதை பார்க்கலாம். இன்னொரு நம்ம வசனம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு குஷ்டரோகி வந்து சொல்கிறாங்க, மார்க் 1:40 ஆண்டவர்கிட்ட வந்து உமக்கு சித்தமானால் என்ன சொஸ்தமாக்க உம்மாலா கூடும் அப்படின்றாங்க. ஆண்டவர் உடனே அந்த குஷ்டரோகத்தை என்ன பண்ணுறாங்க, எனக்கு சித்தம் உண்டு நீ சுஸ்தமாக அப்படின்னு. உடனே குஷ்டரோகம் நீங்கி போகுது. ஆண்டவர் சொல்கிறாங்க நீ இதை யாருக்கும் அறிவியாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குஷ்டரோகம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய சந்தோஷத்தினால எனக்கு சுகமாயிடுச்சு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, சாட்சியை அறிவிக்கிறத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஒருத்தர் நல்ல ராஜ மேன்மையை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாங்க, வியாதியை சுகப்படுத்தியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணல, பூமியே திருப்பி வச்சிருக்காங்க, டைமையே மாற்றி வச்சிருக்காங்க, சாட்சியாய் அறிவிக்கல. இந்த ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சொஸ்தமாக்கினதை எல்லா இடத்துலையும் பிரசித்தப்படுத்துறத நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறத நம்ம என்ன பண்ணணும், சாட்சியாய் அறிவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது.
அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கட்டும், நம்ம முன்னாடி எவ்வளோ பெரிய ஆள் வேணாலும் வந்து நிற்கட்டும், ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவர் செஞ்ச காரியத்தை ஆண்டவர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், சாட்சியாய் அறிவிக்கணும். ஆமென். அது நிச்சயமா நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கும் செய்யுங்க ஆண்டவரேன்னு அவங்க ஆண்டவர்கிட்ட ஓடி வருவதற்கு ஏதுவாக இருக்கும். நல்ல கருத்துக்களை படித்தோம். தொடர்ந்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி நம்ம அழகாக சாட்சியாக ஜீவித்த அந்த குஷ்டரோகியை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எசேக்கியா ராஜா அவ்வளோ பெரிய அற்புதம், கேன்சரையே சுகமாக்கி அதில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து 3வது நாள் அவர் சர்ச்சில் போய் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சும் அவர் என்ன பண்ணல, சாட்சியாக அதை அறிவிக்கலை, சாட்சியாக வாழலை. பாபிலோனுக்கே ஒரு பெரிய ஒரு சாட்சியாக ஆண்டவரை சொல்லியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த சின்ன குஷ்டரோகி, சாதாரண குஷ்டரோகி சுகமடைஞ்சதை ஊர் எல்லாம் போய் சொன்னாராம், வெளியரங்கமாக பிரசித்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் இந்த சாட்சியின் ஜீவியத்தை குறித்து. நம்ம சாட்சி சொல்கிறதுனால நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இன்னொன்று, நம்ம ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அதை அறிந்துக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய தெய்வங்களை வைத்துட்டு, ஒவ்வொரு தெய்வங்களும் இந்த மாதிரி விக்கிரங்களை வச்சுட்டு, அவங்களுக்கே நிறைய விக்கிரங்கள் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான தேவர்கள் இருக்குது உலகத்தில், அந்த மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. உண்மையான தேவன்றது நம்ம ஆண்டவர். அவர் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம சாட்சி ஒரு இடத்துல நம்ம அதை அறிவிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. இன்னொன்று, ஆண்டவருடைய இவங்க ஆண்டவருக்கு இவ்வளோ பெரிய வல்லமை இருக்கா, இதாலையும் இவரால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியுமா அப்படின்னு ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கு. என்னுடைய சாட்சி அந்த 20 சென்டிமீட்டர் கட்டியோட குழந்தை ஜோசப் பிறக்கும்பொழுது அந்த சாட்சியை வந்து ஆண்டவர் 20 சென்டிமீட்டர் கட்டிலையும் ஒரு ஃபுட்பால் சைஸ் 3 கிலோ கட்டியில் ஜோசப் பிறந்தான் அப்படின்னு அந்த சாட்சியை ஒரு இடத்துல கல்குறிச்சி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லும்போது ஸ்டேஜில் ஒரு அம்மா வந்து கோயில் வாசல்லேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வேறு மதத்தில் இருக்கிறவங்க. அவங்க அந்த சாட்சி முழுதாக கேட்டுட்டு, அந்த மீட்டிங் 3 days மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் சாட்சியை கேட்டுட்டு வந்து எனக்கு கை பிடிச்சி பேசினாங்க. உங்கள் கடவுளுக்கு இவ்வளோ பெரிய வல்லமை இருக்கா, எப்படிம்மா அந்த குழந்தையோடு சேர்ந்து கட்டியும் வளர்ந்துருக்கு, கட்டி இவ்வளோ பெரிய கட்டி இருந்தாலும் உங்கள் குழந்தை நல்ல குழந்தையாக கடவுள் கொடுத்துருக்காரு, உங்கள் கடவுளுக்கு இவ்வளோ பெரிய வல்லமை இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தேவனுடைய வல்லமை அவங்க வந்து நம்ம ஒரு சாமி கும்பிடுறோம், அதே மாதிரி அவங்களும் கும்பிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்போது ஆண்டவர் வந்து ஒரு வல்லமுள்ள தேவன் அப்படின்னு நம்ம சாட்சியினால் நம்ம என்ன பண்ணுறோம், விளங்க பண்ணுறோம். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தேவனை தேடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி வருவாங்க. ஆமென். நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. சாட்சியின் ஜீவியத்தால் மற்றவர்களை நம்ம ரசிக்க முடியும். ஆண்டவர் செய்த அற்புதம் நம்ம அதை சொன்னாலே போதும். நம்ம ஒன்று ஆண்டவர் ஒன்று சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினார் அப்படி இப்படி நிறைய காரியங்களை நம்ம அதையும் சொல்லணும். ஆனால் அதை விட இந்த சிம்பிளான விஷயம், எளிதான ஒரு விஷயம், எப்படி ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம சொல்கிறதே ஒரு எளிதான ஒரு சாட்சி தான். அந்த ஜீவியமே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதக்காரன் கூட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு செஞ்சதுக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் என்னத்தை செய்வேன், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவரை தொழுதுடுவேன்றாரு. நம்ம அதை செய்யணும் அப்படின்றது ஒரு நல்ல கருத்து நம்ம கற்றுக்கொண்டோம். நிச்சயமாக அதை நம்ம செய்வோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகர் ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு சாட்சியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதாக இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 3வது சங்கீதம் 3வது வாக்கியம், சங்கீதம் 3:3. ஜோசப் படிங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது அவர் எந்த ஒரு சூழ்நிலை எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த பையன் அவரை விரட்டி விடுறான், அரண்மனையை விட்டு தாவீதை விரட்டி விடுறான்.
வெறுங்காலில் நடந்து போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எழுதுறாரு. எனக்கு எதிரிகள் இவ்வளோ பெருகிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எழுதி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தாவே, எனக்கு எதிரிகள் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, என்னை துரத்துறவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, எனக்கு முதுகில் குத்துறவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எனக்கு என் கேடகமும் என்னை பாதுகாக்கிறவங்களா இருக்கிறீங்க. என்னை யாரும் அழிக்க முடியாது. என்னை கேடகமாக பாதுகாக்கிறீங்க. என் மகிமையாக இருக்கிறீங்க. என்னுடைய மகிமையாக இருக்கிறீங்க. என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். அல்லேலூயா. நம்ம தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். மொர்தெகாயை போட்டு அமுக்கி அவனை மேலேயே வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. எவன் அப்படி நினச்சானோ அவனே கையால் கூட்டிகிட்டு போய் குதிரை மேலே வச்சு இவனை மாதிரி ஒரு ஆள் இல்லை, இவனை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்ல ஊராக சொல்ல வச்சாங்களாம். அப்படி தான் ஆண்டவர் நம்முடைய தேவன் செய்கிற தேவனாக இருக்கிறார். என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். சவுல் எவ்வளவோ வெட்டையாட்டார் தாவீதை. ஆனால் ஆண்டவர் திரும்ப அதே இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் தாவீதை. தலையை உயர்த்துகிற தேவன். இன்றைக்கி ஒரு வேளை யாராவது நெருக்கடி கொடுத்துட்ருக்குறாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் இப்படி ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தலையை நான் உயர்த்துறேன், உன்னை எல்லாருக்கும் மேலே உட்கார வைக்கிறேன், என்னால் செய்ய முடியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நம்ம அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் போதும். என்னுடைய வாழ்க்கையில் கூட கம்பெனியில் எவ்வளோ காரியங்கள் நிகழ்ந்தாலும் ஆண்டவர் தலையை உயர்த்தி தூக்கி நிறுத்துறவராக இருக்கிறார். நிறைய பேர் மேலே இருக்கிறவங்கெல்லாம் இவனை மேலே வரவிடக்கூடாது, கூட இருக்கிறவங்கெல்லாம் இவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினச்சாலும் கூட ஆண்டவர் எதிர்பாராத சூழ்நிலையில் ப்ரொமோஷனே அந்த நாள் கிடையாதுன்ற சூழ்நிலையில் கூட ப்ரொமோஷனை கொடுத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நிறைய காரியங்களை ருசிச்சிருக்கிறோம். நிச்சயமாக தேவன் செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேயருக்கும் தேவன் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒரு ஜெபத்தோடு நிறைவு செய்யலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நீர் செய்த அற்புதங்களை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். நீரே எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய நேயர்களுடைய இருதயத்திலும் நீர் நம்பிக்கையை விதைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயர்வுகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.